அண்மைச் செய்தி மதுரையில் பெய்த கனமழையால் செல்லூர் வார்டுக்கு உட்பட்ட இந்திரா நகரில் உள்ள வீடுகளில் மழைநீர் புகுந்திருக்கிறது. மக்கள் அனைவரும் கடும் அவதியடைந்து வருகின்றனர். கழிவுநீர் கலந்து மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தல்லாகுளம் சாலை, தமுக்கம் சாலை, நரிமேடு பிடி ராஜன் சாலைகள் மழைநீர் தேக்கமடைந்ததால் மக்கள் அனைவரும் அவதியடைந்து வருகின்றனர். கோரிப்பாளையம், தல்லாகுளம், தமுக்கம், செல்லூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர் மழை பெய்து வருவதால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் சல்மான் தரும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் சல்மான். தற்போது மதுரையில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியதாலும் கனமழை பெய்து வருவதாலும் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். எந்தெந்த பகுதிகளில் மக்கள் அவதியடைந்து வருகிறார்கள், இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க சல்மான். மதுரை மாநகரில் கடந்த 8 மணி நேரமாக தொடர்ச்சியான பரவலான மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் சாலைகளிலும் தெருக்களிலும் மழை நீரானது முழங்கால் அளவிற்கு தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மதுரை பிரதான பகுதியாக இருக்கக்கூடிய தல்லாகுளம், தமுக்கம், அதே போன்று செல்லூர், நரிமேடு, கோரிப்பாளையம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதிலுமாகவே மழைநீர் தெருக்களில் கழிவுநீரோடு கலந்து முழங்கால் அளவிற்கு தேங்கி இருக்கிறது. இதனால் சாலைகளில் செல்லக்கூடிய வாகனங்கள் கூட செல்ல முடியாத அளவிற்கான கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மதுரை செல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்திரா நகர் முதல் தெரு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதி முழுவதிலுமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுநீர் வாய்க்காலிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுநீர் முழுவதுமாக மழைநீரோடு சேர்ந்து தெருக்களில் ஓடுவதால் முழங்கால் அளவிற்கான அந்த கழிவுநீரோடு சேர்ந்த மழைநீரும் சேர்ந்து ஓடுகிறது. இதனால் வீடுகளுக்குள் அந்த மழைநீரும் வீடுகளுக்குள் சென்றுள்ளதால் முழுவதுமாக கழிவுநீரோடு வீடுகளுக்குள் சென்றதால் அந்த வீடுகளுக்குள் உள்ள குடியிருப்பு வாசிகள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். அதே போன்று அந்த கழிவறைகள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்குள் முழுவதுமாக மழைநீர் சென்ற பொழுது அந்த கழிவறையில் இருந்த வெளியேறக்கூடிய மனித கழிவுகளும் வீடுகளுக்குள் செல்வதால் அங்குள்ள வீடுகளிலிருந்து வெளியேறக்கூடிய அளவிற்கான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக வீடுகளுக்குள் மழைநீர் சென்றுள்ளதால் செங்கல்களை பயன்படுத்தி அதன் மூலமாக நடந்து சென்று வீடுகளுக்குள் சென்று தங்கியிருக்கிறார்கள். இது போன்று சாதாரணமாக 8 மணி நேரத்துக்கு மேலாக பரவலான மழை தான் பெய்து வருகிறது. இது போன்ற ஒரு மழைக்கே மதுரை செல்லூர் பகுதி முழுவதுமாக நீரில் மூழ்கி குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்து வருவதால் அப்பகுதி மக்கள் ஒருவித அச்சத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். ஏனென்றால் கடந்த ஆண்டு அதே பகுதியில் தான் செல்லூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகள் தான் மிகப்பெரிய ஒரு வெள்ளமானது ஏற்பட்டு அந்த பகுதியில் உள்ள மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகினர். அவர்களுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியானது. அதே இடத்தில்தான் தற்பொழுது மீண்டும் சாதாரண மழைக்கு முழுவதுமாக வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் மிகுந்த ஒரு அச்சத்தோடு இருக்கிறார்கள். எனவே மாநகராட்சி உடனடியாக அந்த மழைநீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும், அதேபோன்று அந்த கழிவு நீரை மழைநீரோடு சேர்க்காத வகையில் அதனை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதே போன்றுதான் நரிமேடு உள்ள பிரதான சாலை, அதே போன்று தல்லாகுளம் செல்லக்கூடிய பிரதான சாலை, கோரிப்பாளையம் உள்ளிட்ட சாலைகள் முழுவதிலுமாக மழைநீர் முழங்கால் அளவிற்கு தேங்கியிருப்பதால் வாகனங்கள் கூட செல்ல முடியாமல் அவ்வப்போது பழுது ஏற்படக்கூடிய ஒரு நிலையும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த மதுரை மாநகரின் பிரதான பகுதிகள் முழுவதிலுமாக இதே போன்ற ஒரு நிலைதான் நீடித்து வருகிறது. பிரியங்கா. சல்மான், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.